நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மேலான கிருபைக்காக நன்றி. இதுவரையிலும் ஆண்டவரே சகோதரிகள் இணைந்து இதோ ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து இதோ இந்த ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவர் உம்மோடு இருந்து உம் பாதத்தை அமர்ந்திருக்கின்றார்கள். இதோ அந்த வேளையில் ஆண்டவரே என்னையும் ஆண்டவரை இந்த வேளையிலே ஞாபகப்படுத்தி கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை மறந்து போன திறந்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இதோ இந்த நாளில் ஆண்டவரே உங்கள் தெய்வீக அன்பு எங்களை ஆட்கொள்ளும்படியே செபிக்கிறோம். இதோ நீர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகின்றீரோ நீர் அதை வெளிப்படுத்தும்படியே செபிக்கிறோம். ஆவியானவரே உமது அன்பினால் நிரம்பும்படியே செபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. உமது தெய்வீக அன்புக்களாக நீர் எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் உமது அன்பிலே நாங்கள் என்று நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக வாழ எங்களை நீர் என்றென்று அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியே செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்று என்றென்று வாழ்த்து பெறுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். இன்னைக்கு ரிஃப்ளெக்ஷன் படிச்சிங்களா? இன்னைக்கு காலைல படிக்கும்போது எனக்கு இன்னைக்கு மெசேஜை பற்றி ஞாபகம் வந்தது, ஷெட்யூல் பார்த்துக்கும்போது. பட் இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, குட். ஸோ என்னோட செய்தி சாராம்சம் நம்ம படித்தது லூக்கா அதிகாரம் 6 இல்லையா? ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லாம் இங்க கேட்ட செய்திகள். என்னது சார்? முக்கியமான கேட்டீங்கன்னா பிற குற்றவாளிகள் எல்லாம் தீர்ப்பு அளிக்காதீர்கள். அது முக்கியமான. ஓகே, அதுல ஒரு காரியம் தான் சொல்லியிருக்கா. நம்ம ஒரு காரியத்தை மட்டும்தான் பார்ப்போம். அது இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய். அது வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை இல்லையா? அந்த 2வது வசனத்துல 2 காரியத்தை சொல்லியிருக்கோம். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். ஓகே, வெரி குட். அதுக்கு அடுத்த வசனம், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். நமக்கு இன்னும் தீர்ப்பிடாதவர்கள் அந்த கேட்ட செய்தி மட்டும்தான் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள இடைப்பட்ட ஒண்ணு இருக்குது, இந்த மன்னிங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் இல்லையா? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுக்கு இடையில ஒரு இது சொல்றேன். அருள்சீலி உங்களோட சைட்ல இருந்து கொஞ்சம் சவுண்ட் வந்துட்டு இருக்குது. பேசும்போது மியூட் ஆன் பண்ணிக்கங்க, மறுநாள் மியூட் பண்ணிக்கங்க. அட்மிட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். அந்த வசனத்தை திரும்ப படிக்கலாமா? 37. இன்னைக்கு எனக்கு நான் என்ன சொல்லணும்னு படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அதுதான். காலையில் இன்னைக்கு அதை குறித்து இது பண்ணும் பொழுது, அதை படித்து பார்க்கும் பொழுது, இதெல்லாம் நமக்கு ரெகுலராக பார்க்கக்கூடியது தானே அப்படிங்கும்போது ஆவியான எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்த அந்த தெளிவாக திரும்ப கொடுத்தார். படிக்கலாமா 37 வசனத்தை? தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். மொத காரியம் ஒண்ணு சொல்றாரு, தீர்ப்பிடாதீர்கள், நீங்க தீர்ப்பு கொள்ள மாட்டீங்க. ஓகேயா? இதை செஞ்சோன்னா நமக்கு விண்ணகம், நமக்கு உறுதி, கன்ஃபார்ம் இல்லையா? இது நமக்கு தெரியும், அப்படிதானா? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? மற்றவர்களை கண்டனம் செய்யாது. ஓகேயா? இது என்னைக்கா பார்த்துருக்கோமா? மொத வார்த்தையை பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த இதை காட்டி கொடுத்தாரு. நான் கூட நம்ம இது வரைக்கும் நான் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லும் பொழுது மொதல் வார்த்தையை மட்டும்தான் எடுத்தோம், 2வது வார்த்தை நம்ம எடுக்கல இல்லையா? அப்போ 2வது வார்த்தை என்ன சொல்லுது? கண்டனம் செய்யாதீர்கள், நீங்களும் கண்டனத்து கொள்ளாதீர்கள். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, அநேக மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் படுகின்ற வேதனைக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் மற்றவர்களை, கண்டனம் என்னது? கண்டனம் என்று சொல்லக்கூடிய என்னது? விமர்சனம். விமர்சனம். கரெக்ட். ஏளனம் செய்யறது. ஓகே, மற்றவங்களை ஏளனம் செய்வது, அதுதான் கண்டனம் செய்யறது. அப்போ இன்னைக்கு அநேகருடைய உடல்களிலோ உடல் நோய்களிலோ அல்லது அநேக காரியங்களை வாங்கி கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் மற்றவர்களை ஏளனம் செய்வது. ஓகேங்களா? நான் நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். இப்போ சின்ன வயசுல நம்ம இருக்கும் பொழுது மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தருக்கு முடியலன்னா சொல்லுவாங்க. நான் இது சும்மா ப்ராக்டிக்கலா லைஃப்ல உள்ளது, உங்களுக்கு ஒரு சிலது மேலோட்டமாக சொல்றேன், நானும் உள்ள போகல. லைஃப்ல
முடி இல்லாதவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தொப்பை அல்லது குண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கிண்டல் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்தவங்க லைஃப்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா, உண்மையில அவங்க என்ன சொல்லி கிண்டல் பண்ணாங்களோ அது அவங்க லைஃப்ல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவங்க என்ன சொல்லி அவங்க ஒருத்தரை ஏளனப்படுத்தினாங்களோ அதே இது அவங்களோட வாழ்க்கையில அவங்க அனுபவிப்பாங்க. ஓகேங்களா? உங்க லைஃப்ல நீங்க ஒரு காரியத்தில் நீங்க இருக்கீங்கன்னா அதை யோசித்து பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி யாரு கூட சேர்ந்தெல்லாம் எப்படியெல்லாம் நீங்க பேசியிருக்கிறீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. அந்த இதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். சரியா? அப்போ ஒருவரை ஏளனப்படுத்துகின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம்? அந்த ஏளனப்படுத்துகின்ற பொழுது நமக்கு அதே இது கிடைக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இப்போ மற்ற குடும்பத்தை குறைச்சு பேசுவாங்க. நான் இது கண்கூடாக நான் பார்த்தது சொல்றேன். ஓகேங்களா? மற்ற குடும்பத்துல அந்த பொண்ணு இப்படி அவங்க பையன் கூட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி போயிட்டாங்க, இந்த குடும்பத்துல இவங்க ஓடி போயிட்டாங்க. ஓகேங்களா? அவங்கள குறிச்சு அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. நாங்க எங்க பிள்ளைங்களை பாருங்க, எங்க பிள்ளைங்க சூப்பரா இப்படியே சொல்லுவாங்க. எங்க பிள்ளைங்க பாருங்க, எங்க பிள்ளைங்களாம் சூப்பரா இருக்கிறாங்க, எங்களுக்கு விருப்பமானது இருக்கிறாங்க. அவங்க இந்த ஊர்ல யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. அவங்க நல்லா இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் இருப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, கடவுளுடைய கோயிலுக்கு போறவங்களா இருப்பாங்க, ரெகுலரா பண்றவங்களா இருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாம் பெருமையா சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துல அப்படி, எங்க குடும்பத்துல இப்படி, நாங்க இப்படி இருக்கிறோம் பாரு, அவங்க குடும்பத்துல இப்படி இருக்குது, அந்த குடும்பத்துல அதனாலதான் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா, அவங்க அம்மா பேசுறதுனாலதான் அவங்க இப்படி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த குடும்பத்தில் கடைசியில இவங்களுக்கு ஒரு அவமானம் வரும் பொழுது அதே என்ன பேசி அவங்க ஏளனம் பண்ணாங்களோ அதே அவமானத்தை அவர்கள் சந்தித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்க பிள்ளைங்களுடைய யார் அவங்க பெருமை பேசியிருந்தாங்களோ அதே பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைங்க வெளியே பார்க்கும்போது ரொம்ப அமைதியா தான் இருக்கிறாங்க. யாருக்கு இந்த பூனை பால் குடிக்குமான்னு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிள்ளையா இப்படியா இருக்குது அப்படின்னு. ஆனால் கடைசியில நடந்த சம்பவம் அவர் வாழ்வு. ஆனா அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, எதனால வந்துச்சுன்னு புரிஞ்சாங்களான்னு தெரியாது. ஆனா எனக்கு கடவுள் சொல்லி கொடுத்த ஒரு சில காரியங்கள். ஓகேங்களா? அப்போதான் இதனுடைய விளைவை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அது என்னுடைய லைஃப்ல எனக்கு நடந்தது நான் பார்த்தேன். எனக்கு ஓகேங்களா, என்னோட உடலை வச்சு. ஓகேங்களா, நான் பேசக்கூடியது சில நேரங்கள்ல அப்படி கிண்டல் பண்ணி பேசும்போது நம்மளும் கூட வந்து சிரிச்சுக்கிட்டு என்ன பண்றோம், அது பண்ணியிருக்கும் பொழுது அதனுடைய விளைவை நான் என்னுடைய உடல்ல நான் பார்த்துருக்கிறேன். இது நான் குடும்பத்துல நடந்தது, அது நான் பார்த்தது, எங்க சமூகத்துல நடந்தது நான் பார்த்தது. ஓகேங்களா, இப்படி நிறைய காரியங்கள். அப்போ மற்றவர்களை நாம் கண்டனம் செய்கின்ற பொழுது, அதாவது ஏளனம் செய்கின்ற பொழுது அது நமக்கு திரும்ப கிடைக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் ஜீசஸ் அழகா சொல்றாரு, நீ தீர்ப்பிடாத தீர்ப்பு கொள்ள மாட்டாய். ஓகேங்களா? உண்மையாக அதை ஃபாலோ பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம விண்ணகத்துக்கு போயிடுறோம். ஆனா இந்த உடல்ல அல்லது இந்த உலகத்துல நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஒருவரை ஏளனப்படுத்தி, ஒருவரை கிண்டல் படுத்தி, அவங்களுடைய நிறை குறைகளை நாம் கிண்டல் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய இது நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம். நல்லா கவனிச்சிங்க. சாலமோன் என்ன பண்ணாரு, சாலமோன் தவறு செஞ்சார். கடவுளுடைய பார்வையில தவறு செஞ்சார் இல்லையா? நமக்கு தெரியும். சாமுவேல் அல்ல, சாலமோன், அரசு சாலமோன் கடவுளுடைய பார்வையில தவறு செய்தார். ஆனா அந்த தண்டனைக்கு அவர் அனுபவிச்சாரா பாத்தீங்கன்னா இல்ல. ஓகேங்களா? அவர் சொல்றாரு, என் தாவீதின் பொருட்டு நான் என்ன பண்றேன், உனக்கு வரக்கூடிய சந்ததியை நான் தண்டிப்பேங்கிறார். அப்ப சில வேளைகளில் உங்க மூதாதையர்கள் செய்தது புண்ணியத்தினால் ஒருவேளை உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாம இருக்கலாம். பட் நீங்க செய்யக்கூடிய தவறு உங்க பிள்ளைங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லி தர்றார். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க நல்லா தானே இருக்கிறோம், ஆனா தவறான காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னைக்கு எங்களை கடவுள் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, நாங்க சூப்பரா இருக்கிறோம். அதற்கு ஒரு வகையில உங்க மூதாதையர்கள் காரணமா இருந்திருக்கலாம். அவருடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். எவ்வாறு தாவீதின் நிமித்தம் சாலமோன் பாதுகாக்கப்பட்டாரோ, சாலமோன் நிமித்தம் அந்த தண்டனைகள் சாலமோனுக்கு வரலையோ, அது அவருடைய சந்ததிக்கு போனது போல உங்களுடைய மூதாதையர் செய்த நல்ல காரியங்கள் அல்லது அவர்கள் சேர்த்து வைத்த ஆசீர்வாதத்தின் சொத்துகள் உங்களை பாதுகாத்துக்கலாம். அதனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், அதனால இதை செய்யலாம், இறைவார்த்தைக்கு முரண்பாட நான் செய்யலாம், அது கேலி பண்றதெல்லாம் தப்பு கிடையாது, நாங்க நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு கடவுள் நல்லா வச்சிருக்கிறாரு. எஸ், இன்னைக்கு
யாரோ செய்த புண்ணியத்தினால், உங்க மூதாதையர்கள் வழியாக செய்யப்பட்ட புண்ணியத்தினால், அந்த ஆசீர்வாதத்தினால் நீங்க இன்று நல்லா இருக்கீங்க. ஆனால் உங்கள் சந்ததி நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அது உங்களுடைய கரத்தில் இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சோ அதனால உங்கள் சந்ததி உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தியாகம் செய்தே ஆக வேண்டும். தியாகம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்று அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணிக்கவில்லை என்றால் இன்று நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அன்று அன்னை மரியாள் தன்னை இதோ ஆண்டோடைய அடிமை என்று நமக்காக அவர்கள் அர்ப்பணிக்கவில்லை என்றால், ஓகே, அதனால நமக்கு என்ன இருந்திருக்காது? இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்போ நம்முடைய மூதாதையர்கள் நன்றாக அல்லது நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே, நம்முடைய சந்ததி இருக்கணும், நாம் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட காரியங்கள்? ஏளனமாக எளிவாக பேசக்கூடிய இடங்களில் நிற்காமல். அதனாலதான் திருப்பாடல் 1 சொல்லப்பட்டிருக்கும். 1 எடுத்து படிக்கலாமா? திருப்பாடல் 1. நற்பேறு பெற்றவர் யார்? சொல்ல படிங்க. சொல்லாரின் வழி நடவாத. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் சொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் கொழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஓகே, ரொம்ப அழகா சொல்றார். இகழ்வாரின் கொழுவில் அமராதவர். யார் நற்பேறு பெற்றவர்? இகழ்வாரின் கொழுவில் அமராதவர். அந்த வார்த்தை திரும்ப இருக்க படிக்கலாம். அத அந்த ஒண்ணுல அந்த முதல் இது மட்டும். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் சொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீ இல்லாதவர், இகழ்வாரின் கொழுவினில் அமராதவர். சோ யாரையாவது பழிச்சு பேசக்கூடிய இடங்கள், யாரையாவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய இடங்களில் அமராமல் இருந்தால் நீங்கள் நற்பேறு பெற்றவர்கள். அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள் இருக்குது. தீயோரின் சொல்லின்படி நடவாதவர் நமக்கு தெரியும் இல்லையா? பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், அதுவும் நமக்கு தெரியும். ஆனா எங்க இருக்கக்கூடாது? இன்னொன்னு, மற்றவர்களை குறை பேசி ஏளனப்படுத்தி அவங்களை அவமானப்படுத்தி அல்லது அவர்களின் குறைவில் இவர்கள் நிறைவை காண்கின்ற குழுவில் நாம் அமரக்கூடாது. சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஒருத்தங்க தாழ்ந்து போறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, அதற்கு இவங்க வசதியா இருந்தாங்கன்னா அதுக்கு கைதட்டி ஆர்ப்பரிச்சு அவங்களுக்கு கூட என்ன சொல்லுவாங்க, ஒத்து ஊதுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர். ஓகேங்களா? அதனால அந்த நிலையில் அந்த குழுவில் அமராமல் இருப்பது மிக மிக சால சிறந்தது. அவர்கள் நற்பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில, ஓகேங்களா, தீர்ப்பிடாதீர்கள். அதுக்கு அடுத்த வசனங்கள் ரொம்ப அருமையான வசனங்கள், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். லூக்கா அந்த இதுல படிச்சீங்கன்னா நீங்க அடுத்த 3வது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கு நிறைவா கொடுக்கிறார். ஓகேங்களா? அது நீங்க இந்த மன நிறைவோடு நல்லவர்களாக இருந்து செய்கின்ற பொழுது, நீங்கள் இந்த காரியங்களை செய்யாத பொழுது, உண்மையிலே இன்னைக்கு நிறைய பேருக்கு முடி கொட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் அதுதான், பொய் சொல்லல. ஓகேங்களா? நீங்க யோசித்து பாருங்க, எத்தனை பேர் கிண்டல் பண்ணீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருக்கு முடி கொட்டி போச்சு, முடி கம்மியா இருக்குது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த எந்த குரூப்ல உட்காந்துருந்தீங்கன்னு யோசித்து பாருங்க. ஓகே, நிறைய பேருக்கு தொந்தி விழுந்திருக்கு, தொந்தியும் இல்லையா, தொப்பை இல்லையா விழுந்திருக்குன்னா யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க யாரு கூட உட்காந்து கதை பேசுனீங்க. பொய் சொல்லல. நீங்க இப்பவே நீங்க சாட்சியா சொல்லுவீங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னா நான் யாரையும் குறிச்சு இப்ப சாட்சி சொல்ல வேண்டாம். நீங்க உங்க உடல்நிலைகளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக அல்ல இது, மாறாக உங்களின் தவறுகளை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? நாம் இதுவரைக்கும் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ள தயவு செய்து மற்ற குடும்பங்களை குறை கூறி பேசாதீங்க, தயவு செய்து சொல்றேன். ஏன்னா இது நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? அதனால அந்த மாதிரி கூட்டத்திலையும் உட்காராதீங்க. அந்த மாதிரி மக்கள், அது குடும்பத்தினராக்கலாம் உறவினர்களுக்கும் அந்த மாதிரி கூட்டத்தில் உட்கார்ந்து வந்து அவன் போய் என்டர்டெயின் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து அவாய்ட் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. சரியா? அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால நம்ம இது வரைக்கும் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு காலையில் எனக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை எடுத்து இன்னைக்கு இருக்குது, செய்தி இருக்குது, எடுத்து படிக்கும் பொழுது அது கொடுத்த முக்கியமான, எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டின இடம் வந்து அந்த இடம். ஓகேங்களா? இதை நான் நிறைய ஒரு சில இறைச்சிகளை சொல்லி இருக்கிறேன். ஓகேயா? ஒரு நிமிஷம்.
ஓகே. நிறைய ஒரு சில இறைவ செய்தியில சொல்லியிருக்கிறேன். ஆனா எனக்கு இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா இத வந்து இன்னைக்கு இதுல வந்து அந்த இத காட்டிக் கொடுத்தார். ஓகேங்களா? அதனால நம்முடைய வாழ்க்கையில தயவு செய்து யாரையும் குறை பேசாதீங்க. யாருகிட்டயும் அது என்ன சொல்றது? கண்டனம். கண்டனம் சொல்றது என்னது? அவங்கள வந்து ஏளனம் செய்யாதீர்கள். ஓகேங்களா? ஏளனம் செய்யாதீர்கள். எந்த குடும்பத்தை பார்த்தோ அல்லது எந்த பிள்ளைங்கள பார்த்தோ, எந்த உடலை குறிச்சோ அது ஏளனம் செய்யாதீங்க. தயவு செய்து ஏளனம் செய்யாதீங்க. குள்ளமா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், அல்லது குண்டா இருக்கட்டும், தொப்பையா இருக்கட்டும், அல்லது மொட்டையா இருக்கட்டும், என்ன கேட்டகரியில இருக்கட்டும். ஓகேங்களா? கடவுள் அவங்கள அன்பு செய்கிறார். தன் காக்கை எனது குருவிகளை கடவுள் எவ்வாறு பேணி காக்கிறார், அதே போல் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் பேணி காத்து கொண்டிருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு காரணம் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் சேர்ப்பதற்காக கடவுள் நம்மளை நினைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு சாபமோ அல்லது நம்ம பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் மெய்ய சேர்ப்பதற்காக அல்ல. நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையோடு பயணிக்கும் பொழுது கடவுளுக்கு உண்மையாக ஆசீர்வாதத்தை கொண்டு சேர்க்கிறோம். அதனால யாரையும் கண்டனம் செய்யாதீங்க. அதாவது யாரையும் ஏளனம் செய்யாதீங்க. ஏளனம் செய்யாதீர்கள். அதுக்கு முந்தின வருஷம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்பு கொள்ள மாட்டீர்கள். ஓகேங்களா? தீர்ப்பிடும்போது என்ன நடக்குது? தீர்ப்பிடும் பொழுது நாம் கடவுளுடைய அரியணையில், அவருடைய நீதி தீர்ப்பின் அரியணையில் உட்கார்றோம். ஓகேயா? தீர்ப்பிடும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியம், கடவுளுடைய அரியணையில் நாம் இருந்து அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை நாம் கொடுக்கின்றோம். அப்போ நாம் கடவுளுக்கு நிகர் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு போறோம். நீர் என்ன கடவுள், நான் சொல்றதுதான் சரி எனக்கு அப்படின்னு சொல்லி நாமளே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நம்மளை அங்கே கொண்டு போறோம். அதனாலதான் அடியங்கள் அதற்கு போகாத பொழுது நமக்கு ஸ்ட்ரைட்டா கடவுள் வந்து நமக்கு தீர்ப்பு இல்லாமலே நம்மளை எங்க கொடுக்கறாரு, கொண்டு போறாரு, கடவுள்கிட்ட கூட்டு போறாரு. அதனால முதல் காரியத்துல நாம் அந்த இருக்கோம். இரண்டாவது காரியம், நாம் என்ன சொல்லுகின்றோமோ அது நடக்கும். ஓகேங்களா? மற்றவங்களை பாவின்னு சொன்னோம்னா உண்மையிலே நீங்க பாவியா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஜீசஸே பாவின்னு சொல்லாத ஒருத்தர் நமக்கு வந்து போய் நின்று அவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஜீசஸ் வந்து நீ திருடன்னு சொல்லிட்டு நம்ம யூதாஸை பார்த்து சொன்னாரா? என்னைக்கா ஒரு நாள் சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது நீ கேட்டிருக்கீங்களா? அவருக்கு நல்லா தெரியும் பணம் எடுத்திருக்கிறாருங்கிறது தெரியும். அவருக்கு காதுக்கும் வந்ததும் இருக்குது, வந்த விஷயங்களும் உண்டு. என்னைக்காவது திருடன் சொல்லியிருக்கிறாரா? ஒரு இடத்துல கூட குற்றப்படுத்தின கிடையாது. ஓகேங்களா? அப்ப நம்ம திருடன் எப்படி சொல்றது? திருடன் எப்படி சொல்றது? நீங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்ககிட்ட பேசாம இருந்தா நல்லது. ஓகேங்களா? அதனால உங்கள் நாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் எண்ணத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய இறை வார்த்தையை நீங்க ஆழ்ந்து தியானிக்கின்ற பொழுது, அவர் கொடுக்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது, உங்க வாழ்க்கையில நீங்க யாரையும் தீர்ப்பிடவோ அல்லது யாரையும் குறை கூறவோ அல்லது யாரையும் என்ன சொல்றது, நிந்திக்கிறது அல்லது என்ன சொல்றது, ஏளனம் செய்யவோ நீங்க மாட்டீங்க. உங்க உள்ளத்தில் விருப்பம் ஆண்டவருக்கு வந்ததாக மாறும். அப்பொழுது உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கடவுள் நன்றி. ஸோ டைமிங்